Greetings. I am very happy to welcome you all to the online class. First of all, I congratulate you all for passing 11th standard. Now, I am going to conduct economics subject for the 12th standard students from 11th D and D1 section. I wish you all to attend the classes without fail and get benefited. Higher secondary second year economics subject. Chapter 1, Introduction to Macroeconomics. This chapter contains 9 subheadings. First subheading is Introduction to Macroeconomics. Second is Meaning of Macroeconomics. Third one is Importance of Macroeconomics. Fourth one, Scope of Macroeconomics. Fifth subheading is Limitations. Sixth, Economics and its types. Seventh, Economic systems. Eighth subheading is Concepts of Macroeconomics. Last, ninth subheading is Circular Flow of Income. First of all, what is economics? Do you know very well? Economics is a social science concerned with the production, distribution and consumption of goods and services. எல்லாரும் பொருளாதாரம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு விளக்கம் தெரிந்திருப்பீர்கள். பொருளாதாரம் என்பது உற்பத்தி, பகிர்வு மற்றும் நுகர்வு போன்ற சமூக அறிவியல் சார்ந்ததாகும் என்பதை ஏற்கனவே படித்துள்ளோம். தற்போது 12ஆம் வகுப்பில் முதல் சாப்டரில் இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரத்தின் அறிமுகம் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். The subject economics is classified into 2 branches, namely microeconomics and macroeconomics. Ragnar Fritz, a Norwegian economist and co-recipient of the first Nobel Prize in economic science, coined the words micro, meaning is small, and macro, meaning is large, in the year 1933. However, macroeconomics in its modern form began with John Maynard Keynes and his book The General Theory of Employment, Interest and Money, published in 1936. Keynes offered an explanation for fallout from the Great Depression when goods remained unsold and workers unemployed. Hence, Keynes is regarded as the father of modern macroeconomics. இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, பொருளாதாரம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், ரெண்டாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நார்வே நாட்டை சார்ந்த பொருளாதார அறிஞரான ராக்னர் ஃப்ரிஸ் மற்றும்
பொருளியல் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை இணைந்து பெற்றவரானார். இவர் மைக்ரோ என்றால் சிறிய, மேக்ரோ என்றால் பெரிய என்ற பதங்களை 1933 உருவாக்கினார். மேக்ரோ எக்கனாமிக்ஸ், தமிழில் பேரியல் பொருளாதாரம்னு சொல்லுவாங்க, அதோட நவீன வடிவத்தை 1936 ஜான் மேனார்ட் கீன்ஸ் என்பவரால் வெளியிடப்பட்ட வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலிலிருந்து தோன்றியதாகும். உலகத்தில் பெரு மந்தம் ஏற்பட்ட காலத்தில் பொருட்கள் விற்பனையாகாமல் தேங்கியிருந்தது. உழைப்பாளர்கள் வேலையில்லாமல் நிலைமை நிலவியது. இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான விளக்கங்களை திரு கீன்ஸ் அவர் வழங்கினார்கள். எனவே கீன்ஸை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கண்டதுனால நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என கீன்ஸ் அழைக்கப்படுகிறார். இரண்டாவது சப்ஹெட்டிங், மீனிங் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். The word macro is derived from the Greek word macros, meaning is large. Hence, macroeconomics is the study of the economy as whole. In other words, macroeconomics deals with aggregates such as national income, employment and output. Macroeconomics is also known as income theory. அதாவது கிரேக்க மொழி வார்த்தையான மேக்ரோஸ் என்ற வார்த்தையிலிருந்து மேக்ரோ என்ற சொல் பெறப்பட்டுள்ளது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரம் என்பது பொருளாதார அமைப்பு பற்றி முழுவதும் படிக்கக்கூடிய ஒரு படிப்பாகும். வேற மாதிரி சொல்கிறதா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்பது ஒட்டுமொத்த தேசிய வருவாய், நாட்டோட மொத்த வருவாய் மற்றும் நாட்டோட மொத்த வேலை வாய்ப்பு, நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி போன்றவற்றை உள்ளடக்கியது என்று கூறலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரம் என்பது ஒட்டுமொத்த தேசிய வருவாய், ஒரு நாட்டோட மொத்த வருவாய், நாட்டோட மொத்த வேலை வாய்ப்பு மற்றும் நாட்டோட மொத்த உற்பத்தி போன்ற விஷயங்களை உள்ளடக்கியதாகும். எனவே மேக்ரோ எக்கனாமிக்ஸை வருவாய் கோட்பாடு என்றும் அழைக்கலாம். Importance of macroeconomics. The importance and need of introducing a macro outlook of an economy are given below. First point, there is a need to understand the functioning of the economy at the aggregate level to evolve suitable strategies and to solve the basic problems prevailing in an economy. இதோட விளக்கம் என்னன்னா, பொருளாதார அமைப்போட அனைத்து செயல்பாடுகளை புரிந்து கொள்ளவும், அதற்கான சூட்டபிள் ட்ரிக்ஸ், சரியான யுக்திகளை மாற்றவும் மற்றும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உதவி புரிகிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட்,
Understanding the future problems, needs and challenges of an economy as a whole is important to evolve precautionary measures. இதோட விளக்கம் என்னன்னா, எதிர்கால பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்காகவும் தேவைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பயன்படுகிறது. மூன்றாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட்ஸ் ஆம்பிள் opportunities to use scientific investigation to understand the reality. நடப்பு பிரச்சனைகளை அறிவியல் பூர்வ விசாரணை மூலமாக அறிய மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வாய்ப்பு அளிக்கிறது. அடுத்த பாயிண்ட், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் டு மேக் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். இதோட விளக்கம் என்னென்னா, பொருளாதார குறியீடுகளை பகுப்பாய்வு செய்தல், அனலைசஸ்ங்கிறது பகுப்பாய்வு செய்தல், அவற்றை கம்பேர் செய்து ஒப்பிட்டு பார்க்க இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உதவி புரிகிறது. லாஸ்ட் பாயிண்ட், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் பெட்டர் ப்ரெடிக்ஷன் அபவுட் ஃபியூச்சர் அண்ட் to formulate suitable policies to avoid economic crises. பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணவும் சரியான கொள்கைகளை உருவாக்கவும் எதிர்காலத்தில் நடப்பவைகளை முன்பே கணிக்கவும் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உதவுகிறது. அடுத்த சப்ஹெட்டிங், ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். The study of macroeconomics has wide scope and it covers a major areas as follows. National income. Measurement of national income and its composition by sectors are the basic aspects of macroeconomic analysis. The trends in national income and its composition provide a long-term understanding of the growth process of an economy. நேஷ்னல் இன்கம்ங்கிறது தேசிய வருவாய் என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த தேசிய வருவாயை எவ்வாறு கணக்கீடு செய்தல், how to calculate national income and நேஷ்னல் இன்கம் எல்லா துறைகளிலும் பங்களிப்பு போன்றவை அடிப்படை கூற்றுகளாகும். தேசிய வருமானத்தில் எவ்வாறு கணக்கிடுவது மற்றும் தேசிய வருமானத்தில் அனைத்து துறைகளின் பங்களிப்பு போன்றவை அடிப்படை காரணிகளாக அறியப்படுகிறது. அடுத்த பாயிண்ட், இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் refers to steady increase in general price level. Estimating the general price level by constructing various price index numbers such as wholesale price index, consumer price index, etc. are needed. Inflation அப்படின்னா பணவீக்கம். ஒரு நாட்டுக்கு பணவீக்கம் நல்லதா பணவாட்டம் நல்லதா அப்படின்னு கேட்டால் பணவீக்கம் தான் நல்லது அப்படிங்கிறாங்க. அது என்னங்கிறது அடுத்து வரக்கூடிய சாப்டரில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் என்பது பொதுவான விலை அளவு தொடர்ந்து அதிகரிப்பதை குறிப்பதாகும். அடுத்த பாயிண்ட், பிஸ்னஸ் சைக்கிள். Almost all economists face the problem of business fluctuations and business cycle. The cyclical movements, that is boom, recession, depression and recovery in the economy need to be carefully studied based on
aggregate economic variables. பிஸ்னஸ் சைக்கிள்ங்கிறது வாணிப சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக எல்லா கண்ட்ரிலையும் வியாபாரம் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் சைக்கிள் காரணமாக பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அது எவ்வாறு ஃபேஸ் பண்ணுவாங்க, எப்படி சந்திக்கிறாங்க என்பதை பற்றி இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அறிய உதவுகிறது. 4வது பாயிண்ட், பவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். The major problems of most resource rich nation and poverty and unemployment. This is one of the economic paradoxes. A clear understanding about the magnitude of poverty and unemployment facilitates allocation of resources and initiating corrective measures. Poverty and unemployment, வறுமை மற்றும் வேலையின்மை அப்படிங்கிற தலைப்பு. அதாவது வளங்கள் அதிகம் இருந்த நாடுகளானாலும் சரி, வளங்கள் குறைந்த நாடுகளானாலும் சரி, அனைத்து நாடுகளிலுமே ஏழ்மை மற்றும் வேலையின்மை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. இது பொருளாதார முரண்பாடுகளில் ஒன்றாகும். இப்பிரச்சனைக்கான தீர்வு காண்பதற்கு வளங்களை முறையாக அல்லது சரியாக ஒதுக்கீடு செய்யவும், அவ்வாறு ஒதுக்கீடு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பயன்படுகிறது. அடுத்த பாயிண்ட், எக்கனாமிக் growth. The economic growth and development of an economy and factors determining them could be understood only through macro analysis. Economic growth அப்படிங்கிறதுக்கு பொருளாதார வளர்ச்சி என்று அர்த்தமாகிறது. மேக்ரோ அனாலிசிஸ் மூலம்தான் பொருளாதார அமைப்பின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், அதை தீர்மானிக்கும் காரணிகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. லாஸ்ட் பாயிண்ட், எக்கனாமிக் பாலிசிஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் significant for evolving suitable economic policies. Economic policies are necessary to solve the basic problems, to overcome the obstacles and to achieve growth. எக்கனாமிக் பாலிசிஸ்ங்கிறதுக்கு பொருளாதார கொள்கைகள் என்று அர்த்தம். புதிய பொருளாதார கொள்கைகளை உருவாக்குவதற்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரம் பெருமளவு உதவி புரிகிறது. அடிப்படை பிரச்சனைகளை கண்டறியவும், அதற்கான தீர்வுகளை உருவாக்கவும், தடைகளை தகர்த்தெறியவும், பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கும் பொருளாதார கொள்கைகள் தேவைப்படுகின்றன. இந்த மாதிரி பொருளாதார கொள்கைகளை உருவாக்க பேரியல் பொருளாதாரம், தட் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பெருமளவு உதவி புரிகிறது. அடுத்த சப்ஹெட்டிங், limitations. Macro economics suffers from certain limitations. They are: there is a danger of excessive generalization of the economy as the whole. It assumes homogeneity among the individual units. முதல் பாயிண்ட்டுக்கு விளக்கம் என்னன்னா, பொருளாதாரம் முழுமைக்கும் மிகைப்படுத்தி பொதுமையாக்கும் ஆபத்து காணப்படுகிறது. ரெண்டாவது பாயிண்ட், இட் அசியூம்ஸ் ஹோமோஜீனிட்டி அமாங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். தனிப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் ஓரினத்தன்மை வாய்ந்தது என்ற எடுகோள்களை மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கொண்டுள்ளது.
மூன்றாவது பாயிண்ட், there is a fallacy of composition. What is good of an individual need not to be good for nation and vice versa, and what is good for the country is not good for another country and it another time. அதாவது தொகுத்தலில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு தனி நபருக்கு சரியானவை ஒரு நாட்டுக்கு சரியாக இருக்காது. எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ வீட்டில் உன்னோட உடன் பிறந்தவர்கள் 2-3 பேர் இருப்பாங்க. உனக்கு பிடிச்ச ஒரு உணவுப் பொருள் வேற ஒருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்ச அந்த உணவுப் பொருள் உனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு தனி நபருக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நாட்டுக்கு சரியாக அமையாது. அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு பொருந்துவது மற்றொரு நாட்டிற்கு மேலும் மற்றொரு காலநிலை அதாவது பருவநிலைக்கும் பொருந்தாது. அப்போ இந்தியாங்கிற நாட்டுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் பக்கத்தில் உள்ள வேறு நாட்டுக்கு பொருந்தாத விதம். அதே மாதிரி இங்கு உள்ள பருவநிலைக்கும் அங்குள்ள பருவநிலைக்கும் வேறுபாடுகள் ஏற்படும். இதைத்தான் அந்த பாயிண்டில் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட், மெனி நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பட் they do not find place in the usual macroeconomic books. பொருளாதார நடவடிக்கைகளை பல பொருளாதாரமற்ற காரணிகள் தீர்மானிக்கின்றன என்பதுதான் இதோட கடைசி பாயிண்ட் விளக்கம். அடுத்த சப்ஹெட்டிங், எக்கனாமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். The term economy has been defined by A.J. Brown as a system by which people earn their living, and J.R. Hicks defined as an economy is an cooperation of producers and workers to make goods and services that satisfy the wants of the consumers. In short form, an economy is referred to any system or area where economic activities are carried out. Each economy has its own character. Accordingly, the functions or activities also vary. The functioning of an economy by its activities is explained in flowchart 1. பொருளாதார அமைப்பு மற்றும் அதன் வகைகள். பொருளாதார அமைப்பை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. முதல்ல ஏஜே பிரவுன் என்பவர் என்ன கருத்தை கூறுறாருன்னா, மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையை குறிப்பதாகும் என கூறியுள்ளார். அதாவது மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்ளும் முறையை குறிப்பது என்று ஏஜே பிரவுன் கூறுகிறார். ஒரு சிலர் வியாபாரம் பார்த்து வருமானம் ஈட்டுவாங்க, ஒரு சிலர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருமானம் ஈட்டுவாங்க, ஒரு சிலர் சுய தொழில் செய்வாங்க. இந்த மாதிரி மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்ளும் முறையை குறிப்பது தான் பொருளாதார அமைப்பு என்று ஏஜே பிரவுன் என்பவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே இதை ஜேஆர் ஹிக்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களுக்கிடையே உள்ள கூட்டுறவே பொருளாதார அமைப்பு என்று கூறுகிறார். நுகர்வோர், கன்சியூமர்னு சொல்லக்கூடிய ஆட்களோட விருப்பங்கள், அவங்களோட தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு தேவையான பொருட்களை தயாரித்தல்,
உற்பத்தியாளரானார். அதில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கிடையே உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பொருளாதார அமைப்பு என்று ஜேஆர் ஹிக்ஸ் விளக்கம் சொல்கிறார். நமக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை உற்பத்தி செய்பவர்கள் மற்றும் அதில் பணியாற்றும் பணியாளர்களுக்கிடையே உள்ள நல்லுறவே பொருளாதார அமைப்பு என்று ஜேஆர் ஹிக்ஸ் விளக்கம் அளிக்கிறார். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு பொருளாதார அமைப்பு என்பது பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எந்த முறைமையோ அல்லது பகுதியையோ குறிப்பதாகும். பொருளாதார அமைப்பு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எந்த ஒரு முறையையோ அல்லது ஒரு பகுதியையோ குறிப்பது ஆகும் என்று விளக்கமளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பொருளாதார அமைப்பும் அதனோட தனித்தன்மைகளை கொண்டு காணப்படுகிறது. In an economy, the fundamental economic activities are production and consumption. These two activities are supported by several other activities. The ultimate aim of these activities is to achieve growth. The exchange activity supports the production and consumption activities. These activities are influenced by several economic and non-economic activities. The major economic activities include transportation, banking, advertising, planning, government policy, and others. The major non-economic activities are environment, health, education, entertainment, governance, regulations, etc. In addition to these supporting activities, external activities from other economics such as import, export, international relations, immigration, emigrations, foreign investment, foreign exchange earnings, etc. also influence the entire functioning of the economy. அடிப்படையான பொருளாதார அமைப்பின் நடவடிக்கைகள் என்று பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன், உற்பத்தி அண்ட் நுகர்வு என்ற இரு காரணிகளை கொண்டுள்ளது. நுகர்வு அதிகரிக்க அதிகரிக்க உற்பத்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது ஒரு பொருளை எந்த அளவுக்கு விரும்பி மக்கள் வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு அதோட உற்பத்தி அதிகரிக்க செய்யும். இதுதான் பொருளாதாரத்தை அடிப்படை தத்துவம். இந்த உற்பத்தியும் நுகர்வும் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் இரு நடவடிக்கைகள் பல்வேறு பிற நடவடிக்கைகள் உருவாக்கப்படுகின்றன. முக்கியமான நோக்கம், மெயின் எய்ம் டு அச்சீவ் growth. முக்கிய நோக்கமே வளர்ச்சியை அடைவதாகும். இதுதான் பொருளாதார நடவடிக்கையோட முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. The major economic activities includes transportation, banking, advertising, planning, government policy and others. பொருளாதார நடவடிக்கைகளில் முக்கியமான நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, வங்கி சேவை, விளம்பரத்துறை, திட்டமிடுதல், அரசாங்க நடவடிக்கைகள் மற்றும் பிற பணிகள் உள்ளடக்கியதாகும். The major non-economic activities are environment, health, education, entertainment, governance, regulations, etc. பொருளாதாரம் சார்ந்த, அதாவது பொருளாதாரம் இல்லாத நடவடிக்கைகள்னு எடுத்தோம்னா என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், நலம், கல்வி, பொழுதுபோக்கு, ஆட்சி முறை,
மற்றும் நெறிப்படுத்துதல் போன்றவற்றை குறிப்பிடுகிறார்கள். Economics can be classified into different types based on the first point, status of development, second point, system of activities, scale of activities, fourth one, nature of functioning, fifth one, nature of operation, sixth point, nature of advancement, seventh point, level of national income. First point, status of development, அதாவது வளர்ச்சி நிலை. பொருளாதார அமைப்புகளை பல்வேறு அடிப்படையில் வகைப்படுத்தலாம். அதில் 7 பாயிண்ட் பார்க்குறோம். முதல் பாயிண்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், தமிழில் வளர்ச்சி நிலை என்று கூறலாம். வளர்ச்சி நிலை என்பது வளர்ந்த, வளராத, முன்னேறாத மற்றும் வளரும் பொருளாதார அமைப்புகளை குறிப்பதாகும். வளர்ந்த, வளராத, முன்னேறாத மற்றும் வளரும் பொருளாதார அமைப்புகளை குறிப்பது வளர்ச்சி நிலையாகும். ரெண்டாவது பாயிண்ட், சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நடவடிக்கைகளின் முறை. எந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிஸ்டிக், சோசியலிட்டிக் அண்ட் மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ், முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு, சமத்துவ பொருளாதார அமைப்பு, கலப்பு பொருளாதார அமைப்பு என்று நடவடிக்கைகள் உள்ளன. மூன்றாவது பாயிண்ட், ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஸ்மால் அண்ட் லார்ஜ் எக்கனாமிக்ஸ், சிறிய மற்றும் பெரிய பொருளாதார அமைப்புகளை கொண்டது. நாலாவது பாயிண்ட், நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங், செயல்படும் முறை, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எக்கனாமிக்ஸ், நிலையான மற்றும் இயங்கும் பொருளாதார அமைப்புகள். ஃபிஃப்த் பாயிண்ட், செயல் பரப்பு தன்மை, க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன் எக்கனாமிக்ஸ், மூடிய மற்றும் திறந்த வெளி பொருளாதார அமைப்புகளை குறிப்பதாகும். ஆறாவது பாயிண்ட், நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட், முன்னேற்றத்தன்மை, ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், பழமையான மற்றும் நவீன பொருளாதார அமைப்புகளாகும். லாஸ்ட் பாயிண்ட், லெவல் ஆஃப் நேஷனல் இன்கம், தேசிய வருவாய் அளவு, குறைந்த வருவாய், இடைநிலை வருவாய் மற்றும் அதிக வருவாய் பொருளாதார அமைப்புகளை கொண்டுள்ளது. அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. லோ இன்கம், மிடில் இன்கம் அண்ட் ஹை இன்கம் எக்கனாமிக்ஸ். குறைந்த வருவாய், இடைநிலை வருவாய் மற்றும் அதிக வருவாய் பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இதோட நிறுத்திக்குவோம். அடுத்த கிளாஸில் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.